எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து ஏசப்பா பேசின 3வது வார்த்தை. சிலுவையில் அவர் கூறின 3வது வார்த்தை. அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, சிலுவையில் அவர் கூறின 7 வார்த்தைகளும் 7 பூக்களாக கூட நாம் வர்ணிக்கலாமா. இன்னொன்று சொல்லவா, அவங்களுடைய தாயார்கிட்ட அவர் மொத்தமே 3 முறை தான் பேசியிருப்பாராம். இந்த சிலுவையில் அவங்க கிட்ட 3வது முறை தான் பேசியிருப்பாரும் கூட. அது எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்களா. இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம பொதுவாக நம்ம வந்து அவர் பகைச்சவர்களுக்காக மாத்திரமல்ல, தன்னை அவரை ஸ்நேகித்தவங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை பகைத்தவர்களுக்காகவுமே அவர் மரிச்சாருன்னு தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ இன்னொன்று எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு, அன்பின் வெளிப்பாடு, அரவணைப்பு, ஆதரிப்பு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட வார்த்தை 7 வார்த்தையுமே நிறைய வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யோவான் 15:13 நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிக்கிறீங்களா யாராவது? அவர் எவ்வளோ ஒரு அன்பு உள்ளவராக இருந்தால், எவ்வளோ ஒரு நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தா நமக்காக அந்த சிலுவையில் போய் அந்த ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பார் இல்லை. அவர் எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு பாருங்களேன். நம்ம மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம். அவரை நம்ம தான் அடித்தோம், நம்ம தான் அந்த பாடுகளையும் அவருக்கு கொடுத்தோம். இதெல்லாம் தெரிஞ்சு அவர் நமக்காக அந்த பாடுகளை போய் ஏற்றுக்கொண்டார். ரோமர் 5:8 வாசிச்சிங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய சிநேகிதருக்காக மாத்திரமல்ல, தன்னை பகைத்தவர்களுக்காகவும் மரிச்சாருன்னு வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, நம்ம நார்மலாகவே நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசிட்டா அத்தோடு அவ்வளோதான், அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட பேச மாட்டோம், நம்ம அவங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம. ஆனால் அவரை மூஞ்சில் துப்பி, அவரை அடித்து, அவர் தலையில் முள்கிரீடம், எப்படி ஒரு கிரீடத்தை அவர் சுமக்கணும் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலையில் அவரோட தலையில் முள்கிரீடத்தை ஏற்றிருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் நமக்காக தான் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்னொன்று, சிமியோனோட தீர்க்க தரிசனமும் அந்த இடத்துல நிறைவேறிருக்கு. ஈட்டி பாய்ந்த இதயம் உள்ளவளாய் அந்த இடத்துல அவருடைய தாயார் வந்து நின்றாங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய பிள்ளையை யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாலோ, நம்ம மட்டும்தான் நம்ம பிள்ளையை வேறு யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அடிச்சிருவோம் அவங்கள. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், அவனுடைய பெரியப்பா தான், அவனுடைய சித்தப்பா தான், அவனோட அத்தை தான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம பிள்ளைய ஒரு வார்த்தை, யாராவது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்மளோட மனசு தாங்காது. ஏன்னா அவன் ஏன் பிள்ளை, நான் பெத்தேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தானே அந்த இடத்துல மரியாளுக்கோ இருந்திருக்கும். அவங்களுடைய கணவர் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே இயேசு தான். இதுக்கப்புறம் நம்மளை பார்த்து நம்மளுமே இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருப்போம் இல்லையா. நம்மளுடைய கணவர், நம்மளுடைய சொந்தக்காரங்க விட்டு போனதுக்கப்புறம் என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே, அவன் தான் எல்லாமே எனக்கு செய்ய போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய கொடுமையான அந்த ஒரு நிமிஷம், அதை பார்க்கும்போது எந்த தாய்க்கு தான் அது ஏற்றுக்க முடியும்? அவ்வளோ அடி சதையெல்லாம் அதை நினச்சி பார்க்கவே நம்மளால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு 33 வருஷம் தான். 30 வருஷம் குடும்பங்களோடு இருந்துட்டு 3 வருஷம் அவர் அவங்க கூடவே இல்லை. அதே மாதிரி அவர் 30 வருஷம் குடும்பத்தோடு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக அவர் அவங்க அம்மா கூட பேசியிருக்கவே மாட்டார். 3 முறை தான் பேசியிருப்பார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நல்லா நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது தன்னை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டாரா. மன்னிப்பு கொடுத்துட்டாரு, ரட்சிப்பும் கொடுத்துட்டாரு. அவர் கூடவே இருந்தாங்கல்ல அவங்க தாயார். நம்மளை பார்த்து நம்மளுமே அப்படி தான், யாராவது ஒருத்தவங்க இறந்து போகிற சூழ்நிலையில் நம்மளை பார்த்து அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு அவங்களோட காலடியில் உட்காந்து தான் இருப்போம். நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நிற்கும்போது தான் அவங்களுக்கு ஆறுதலாக அவங்கள பார்த்து இதோ உன் மகன், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த சொல்லும்போது யோவானும் அவங்கள ஏற்றுப்பார், மறுதளிக்க மாட்டார். நம்ம பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாலாம் நம்மளோட வயசில் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்க பேச்சை தான் கேட்டுகிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு, இப்போ நம்ம அம்மாலாம் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா உனக்கு என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துடுவேன், ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி வரும். ஆனால் அவரோட மரண தருவாயில் கூட அவங்க அம்மாவுக்கு கனம் பெற்றவராக தான் இருந்தாராம். கீழ்ப்படிதல் ஒரு பிள்ளையாக தான் இருந்தாராம், அன்பு காட்டுகிற பிள்ளையாக தான் இருக்கும். இந்த சிலுவையில் அவர் கூறிய 3வது வார்த்தை 3 அர்த்தங்களை நமக்கு குறிக்கும். அன்பு, அரவணைப்பு, ஆறுதல். இந்த 3மே நமக்கு அந்த டைமில் நமக்கு நல்லா உணர்த்தும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை சுற்றி அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. நம்ம அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கூட நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய லைஃப்லேயுமே அப்படி தான். நல்லா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கூட நம்ம கூட அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் ஏன் இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம கூட அவ்வளோ பேர் இருப்பாங்க. நானும் இருக்கேன். நம்ம கூட வீரவசனம்லாம் பேசுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கும் அந்த 3 வருஷமும் அவர் கூட அவ்வளோ சீஷர்கள் இருந்தாங்களாம். ஏன் யோவான் கிட்ட ஆண்டவர் மரியாதை பார்த்துக்காதுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற சீஷர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அவர் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க தான் அங்கே அவரை மறுதளித்தது மாத்திரம் அல்ல, அவரை சிறைப்பிடிக்க போகும்போதே எல்லாரும் துணியகானு ஓடிட்டாங்க. எங்க அடுத்து நம்மளை எங்கே பிடிச்சிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. பேதுரு அவர் மேலே கை போட்டு அடுத்த நிமிஷமே ஓடி போய் பட்டயத்தை எடுத்து அங்கே வந்தவங்களோட காதை வெட்டிடுவார் இல்லையா? அப்பவும் அவரை பாதுகாக்க தான் ஏசப்பா அந்த வார்த்தையவே சொல்லியிருப்பார். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொல்லிட்டு, அதை எடுத்து உன் உரையில் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீஷர்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவர் சிலுவையில் அவ்வளோ பெரிய பாடுகளில் இருக்கும்போது கூட ஒரு சீஷர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் நம்ம கூட அநேக பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நமக்கே தெரியாது இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதான்னு நமக்கு தெரியாது. யோவானும் மரியாளும் அவர் கூட இன்னும் சில ஸ்திரீகள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. யோவான் தான் பஸ்கா பண்டிகையில் கூட அந்த கடைசி ராபோஜனையில் கூட அவர் கூட பக்கத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய சகோதரனை போல அவர் கூட இருந்தாராம். அதனால தான் அவர் தன்னுடைய தாயாரை, இதுதான் உன் தாய், இது எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். நம்மளுடைய லைஃப்பில் நமக்குன்னு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமே நம்மளுடைய அம்மா அப்பா தான். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, யாத்ராகமம்ல இருக்குது, நம்ம வாசிச்சா இது நமக்கு கட்டளை, பெரிய கட்டளையே இதுதான். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறோமா? நிறைய பேர் ஒரு முதிர் வயதுக்கு அப்புறம் அவங்கள பாதுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தை விட்டுறேன். நிறைய அவங்க வார்த்தையாலேயே அவங்கள நிறைய நம்ம கஷ்டப்படுத்திட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை நம்ம அந்த மாதிரி பேசிட்டோன்ட்டு. ஆனால் அந்த வார்த்தையை வாங்கிட்டு அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் அவங்களுக்கு மரியாதை உள்ள ஒரு பிள்ளையாக தான் அவர் அவங்கக்கிட்ட இருந்திருப்பார். நம்ம நல்லா இருக்கணும், இது ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம் தான் கூட. நாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே நாம் நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும், அவங்கள பெரிய கனம் பெற்றவர்களாக இருக்கணும். நம்மளுடைய தாய் தகப்பனை ஒரு நல்ல மரியாதையுள்ள பிள்ளைகளாக அவங்கள பாதுகாத்துக்கணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு 3வது வார்த்தை. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது எனக்கு முத நான் மைக்கை பிடிச்சி பேசுகிறேன். நான் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த ஒரு பேசுகிறத நான் ஒரு பெரிய பாக்கியவதியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக.